இன்னைக்கு நாட்டில் நிலவக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்றால் அது சாதி மத மோதல்கள் தான். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், ஆதி திராவிடர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு எல்லாரும் அச்சத்தில் வாழக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சில கும்பல் வம்பு செய்வதற்காக பயன்படுத்துகிறாங்க. டெல்லி ஏகாதிபத்தியத்தின் அடிவரடிகளாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஜாதியின் பெயரால் மோதல், மதத்தின் பெயரால் ரத்த களரி, கலவரம் என உருவாக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற நேரிகளுக்கு ஏற்க இந்த தமிழகத்தில் மத பூசல்களுக்கு, சமய சண்டைகளுக்கு இடமில்லை. அண்ணன் வைகோ அவர்கள் அறிவாலயத்துக்கு தான் நடைபயணம் போயிருக்கணும். தமிழ்நாட்டில் அறிவாலயத்தில் இருந்தான முடிவெடுக்கணும். 2026 ஆண்டில் நடைபெறவிருக்கிற சனாதனத்திற்கும் சமத்துவத்திற்கும் இடையிலான ஒரு யுத்தம் தான் வருகிற ஏப்ரல் மே மாதம் நாம் சந்திக்க போகிற யுத்தம். எங்களோட ஒரு சக்தியை நீங்களாம் பார்க்க போறீங்க. அசுர சக்தியோட தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற போகிறது. அதனால தான் நேத்தே சொன்னேன், சும்மா அடிமை கூட்டணின்னு உதயநிதி சொல்லாதுங்க, உங்களை அடித்து நொறுக்கக்கூடிய கூட்டணி நான் சொல்லியிருக்கேன். பெரியார் போராடாமல் இருந்திருந்தால், அண்ணா போராடாமல் இருந்திருந்தால், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் போராடாமல் இருந்திருந்தால், திராவிடம் இந்தியை தடுக்காமல் இருந்திருந்தால், இன்றைக்கு நாம் எல்லோரும் இந்தி பேசக்கூடிய இந்தி வாழாக்களாக மாறியிருப்போம். தமிழ் தேசியம் என்கிற சொல்லே பிறந்திருக்காது. யார் அதிகமா டெல்லிக்கு ஜிங்ஜா போறதுன்னு ஒரு குரூப், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு யார் ஜிங்ஜா போறதுன்னு ஒரு குரூப். 2 குரூப் தான் காங்கிரஸ்ல. டெல்லி ஜிங்ஜா, தமிழ்நாட்டு ஜிங்ஜா. இந்த 2 ஜிங்ஜாவை தவிர தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுற காங்கிரஸ் யாருமே இல்லை. அனுமானங்களின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீர்கள் ஒரு தம்பி பலமா இருக்காருன்னு. நாங்க அனுபவங்களின் அடிப்படையில், நாங்கள் ஆட்சியின் அடிப்படையில் நாங்க பலமா இருக்கோம்னு சொல்றோம். அனுபவத்துல பலமா இருக்கிறவோட அனுமானத்துல பலமா இருந்தவர் வந்தா நல்லது, வரலன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு தான் கெடுதல் நான் சொல்றேன். எந்த விதமான தடையும் வழங்க முடியாது நிறுத்தியிருக்கின்றார்கள். அதற்குண்ட பணியும் நடைபெற்று கொண்டது. ஒரு புறத்தில் வளர்ச்சி பணிகளுக்கு நாங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் தடைகளை ஏற்படுத்துவதற்கு ஒரு புறம் முயற்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. தடைகள் பல உண்டென்றாலும் அதை தகர்த்தெறிந்து பக்தர்களுடைய தேவைகளை நிறைவு செய்கின்ற திறந்தோள்கள், மதிநுட்பம் தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் உண்டு என்ற வகையில் தடைகளை தகர்த்தெறிந்து தான் இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம்.